Hello, hello, hello. ஏ இன்னைக்கு என்ன ஆயிருக்கு மார்க்கெட்டு? என்ன பண்ணி வச்சிருக்காங்க பார்ப்போமா? வாவ், வாவ், வாவ். சூப்பர் மூவ். சாரி, இங்க வாங்க. சூப்பர் மூவ். ஸோ, வாரே வாரே வா. சரி. ம், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற. ஆனா ஏதும் எக்ஸ்பெக்ட்ல மூவ்மெண்ட் ஆனது வேற. பட் ஆனா எதிர்பார்த்த லெவலுக்கு வந்து வந்திருக்கிறோம். நான் 23,500 வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் 700 தொட்டுட்டேன். சுக்கா வேற லெவல் தான் ப்ரோ. ஷார்ட் கவரிங் இதுதான். சரி, இதோட வேகம் சும்மா இருக்காது. நீங்க பார்த்துக்கலாம். ஸோ நேற்று சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருப்பேன், இந்த லெவலுக்கு வந்தால் டைரெக்டாக பை பண்ணிடணும் அப்படின்ட்டு. பட் வரல. நானும் பார்த்தேன் அப்பப்போ மார்க்கெட்டை. இந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் பார்க்கவே இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தேன், அதுக்கப்புறம் பெருசாக நான் பார்க்கல, மார்க்கெட்டே விட்டுட்டேன். ஸோ நேற்று என்ன சொல்லியிருப்பேன், இது ஃபுல்லாக பகி சைடு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். பட்டு இங்கே வந்தால் டைரெக்டாக போய் பண்ணுவேன். பட் இங்கே வரவே இல்லை, இங்கேயே பறந்துட்டாங்க. ஸோ லிட்ரலி அன்எக்ஸ்பெக்டட் மூவ் தான். ஸோ நல்ல ஒரு பையிங் வரைக்கும் ஃபுல்லாக ஷார்ட் கவரிங். ஓகே, நல்ல மூவ் தான் இருக்கு. சூப்பரான மூவ். எதுக்கு போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல. இந்த லைனை ரொம்ப நாள் ஆச்சுல, அதை மறந்துடுறது. இங்கேருந்து இந்த இடத்துல ஒரு ஹை பூ போட்டுக்குவாங்க. ஓகே. ஓகேவா? ஓகே. இதே போதும். இது தாண்டி வேற பெருசா வர போறதில்ல, மூவ் பண்ண போறதில்ல. இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன இது இருக்கு பார்த்தீங்களா, இது தாண்டணும். அப்புறம் அங்கே போய்க்கலாம். நான் முதல்ல இந்த லெவல் தாண்டிட்டோம். ஸோ ஹை லெவல் சூப்பரான பிரேக் அவுட் ஆயிருக்கு. ம். என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ மண்டே எப்படி இருக்கும் அப்படின்னு மட்டும் பார்க்கலாம்.
நான் போட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ மண்டே என்ன ஆகும்னு பார்த்துருவோம். மண்டே என்ன ஆகும்? சரி, இங்கேருந்து நல்ல ஒரு அப்போ இந்த அப்போ வந்து கண்டினியூ ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான். கண்டினியூ ஆகும் மீன்ஸ் இப்படி போட்டாங்கன்னா மறுபடியும் நகைன் கண்டினியூ இந்த அளவுக்கு போடுவோம். சரி, இதை க்ரீன் கலராக வச்சுக்கிடுங்க. க்ரீன் கலராக போட்டு இப்படி ஒரு கேண்டில் வரும். ஸோ 2 கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயோ ஒரு வச்சுட்டு எடுக்கட்டும், வரேன். ஸோ லிட்டரலி நாளைக்கு 200 பாயிண்ட்ஸ். நாளைக்கு எனக்கு எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ட்ராப் போடுறேன். இங்கே இருக்கானா லிட்டரலி எப்படி இருக்கான்? இப்படி வந்து ஏமாட்டேது. இதுதான் வேகமாக நடந்தாலே சார்ட்டை ஒழுங்காக பார்க்க முடியாது. ஸோ எப்படி இருப்பான் நாளைக்கு? இருக்கிற வேகத்தை பார்த்தா கேப்டன் தான், கேப் அவுட் தான் ஆகும் போல. அவங்க ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் கேப் அப்னு வச்சுக்குவோம். பேருக்கு வச்சுக்குவோம். அவங்க ஓப்பன் ஆகணும்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு கேண்டில் ஏதோ ஸ்ட்ராங்காக செல்லிங் வர மாதிரி பண்ணுவாங்க. அப்படியே இறங்கி ஒரு வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் பிக்கப் ஆகும். இப்படி இது வரைக்கும் ஏறிடும். ரொம்ப இதாக இருக்கும். இப்படி வரான்னு வச்சுக்கோங்க. அப்படியே அப்படி கொஞ்சம் ஏறி இங்கே வருவோம். இதுக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்று அந்த 24,000 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இப்படி பிரேக் அடிச்சுவேன், பிரேக் அடிக்க மாட்டேன். அங்கே போயிட்டு ஒரு விக் மட்டும் வச்சுட்டு கீழே வந்துடும். 900 டே சுற்றிக்கிட்டு இருப்போம். டில் அந்த டே ஃபுல்லாகவே இருப்போம். இது ஒரு கேஸு. அப்படி இல்லை, நாளைக்கு ஹெவி ஷார்ட் பையிங் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. நாளைக்கு இது நடக்கும். அகைன் ஒரு பிரேக் அடிச்சுவேன். 122 120 அங்கே போய் இப்படி சைடஸ் ஆகிட்டு இருக்கும். இல்லை இங்கே வந்துடும். மூணில் ஏதாவது இருக்கும். லைக் இந்த 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 ஏரியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். 24,000 ரவுண்டா. ஸோ டே இந்த 24,000 வந்து குரோஷியலாக வாட்ச் பண்ணணும். உடச்சி ஒரு வேளை உடைக்கிறான்னு வச்சுக்கிடுங்களேன், நல்ல ஒரு மூவ் இருக்கும். மூவில் வந்து பார்க்கலாம். ஸோ அதுதான். ஓ காட், லிட்டரலி 71. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அந்த கேஸை விட இந்த கேஸுக்கு ரொம்ப பாசிபிலிட்டி அதிகம். இந்த இடத்துல ஒரு 100 காயினில் கேப் போகலாம்னு வச்சுங்க. அடுத்த டில் ஃபுல்லாக சைடேஸ் தான் போவான்னு நினைக்கிறேன். இப்போ டக்குனு இங்கே இப்படி ஏறிடும். என்ன பண்ணுவோம், இப்படி போவோம். ஸோ இந்த மஞ்சள் கோடு வருதுல்ல, மஞ்சள் கோடு மோதுனதுக்கப்புறம் இப்படி ஏறும். அப்புறம் இப்படி இறங்கி இந்த சுற்றிலும் மேலேயே இருப்பான். இப்படி போவோம், இப்படி வரும். ஸோ இந்த இது வரைக்கும் அப்படியே சுற்றுவோம். இதுதான் என்னோட பாசிபிலிட்டியாக இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து பாசிட்டிவ் க்ளோசிங் மண்டே. ஸோ நல்ல பிக்கப்பாக இருந்துச்சுன்னா போனோம் ஜஸ்ட் 1000 பாயிண்ட் அழகாக குக் பண்ணி ஏறிடும்.
ஒருவேளை இப்படி உடைக்கலாம்னு வச்சுக்கிடுங்களேன். இந்த இந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த லெவல் வந்து ஆனா வாட்ச் பண்ணிக்கிடுங்க. இந்த லெவல் இருக்கட்டும். இந்த 24,000 ஸ்ட்ராங்கானது. ஸோ அடுத்து பார்த்தோம். ஓகே, இன்னைக்கு எல்லாத்துக்குமே நல்ல மூமெண்ட். பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு நாளில் 2% என்னோட போர்ட்ஃபோலியோ அப் ஆயிருக்கு. எல்லாத்தோட போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு அப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ இத்தனை பர்சன்டேஜ் அப் ஆனிச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க? டைம் இல்லைனாலும் ஒரு 2-3% எடுத்து வச்சேன். இது HDFC எக்ஸ்ட்ரா இருந்தது தான். எக்ஸ்ட்ரா ஒரு 5 குவான்டிட்டி ஆட் பண்ணிவிட்டேன். 0.45ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை இந்த மந்த் வரைக்கும் இதே தான். இதையும் நான் மந்த் எண்டு வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். பார்ப்போம். டிசிஎஸ் எடுத்தோம்னா டிசிஎஸ் வந்து லிட்டரலி ஒரு லோ ஸ்டேஜ் ஓவர் சோல்ட் லெவல். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா RSI 37. ஸோ இதுக்கு மேலே இறங்குமான்ற கேள்வி வந்துட்டு எனக்கு. இறங்கினா வாங்கிட்டு போக வேண்டியதான். பட் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் கவரிங் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி வராது. மேபி இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணா கூட 1 வாரத்தில் 2 வாரத்தில் நல்லா 2,400 கிராஸ் பண்ணிடும். இதுதான் டிசிஎஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு 5 நாளாக ஒரே இடத்துல இருக்கு. ஸ்டெல்லிங் வரல, பையிங் வரல. ஸோ மீன்ஸ் இதில் பெருசாக மூமெண்ட்டே இல்லை. என்ன பண்ணுறதுக்கு டெசிஷன் எடுக்க முடியாமல் இருக்காங்க. வீக்லி கேண்டில் பார்த்தீங்களா ஒரு ஸ்ட்ராங் ஹேமர். இந்த ஹேமர் என்ன இண்டிகேட் பண்ணணும்? கீழே பையர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். செல்லர்ஸ் குறைஞ்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் பையர்ஸ். ஸோ அப்போ அந்த பையர்ஸில் என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு மார்க்கெட் அடிச்சு தூக்குவாங்க. ஸோ இதுதான் இந்த இடத்துக்கு ஒரு அப்மூவ் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ சி அந்த லெவல் வரைக்கும் வரணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ரெண்டாவது ஆல்ட்ராஸ் சிம்கோ வாங்கியிருப்பேன். இது ஒரு டூலில் எடுத்தேன். டூல் சக்ஸஸ் ஆனிச்சுன்னா மேபி ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி இருக்குவாங்க, எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. சிம்கோ இவன் இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங் ஒரு சப்போர்ட்டான லெவல். ஓகேவா? எப்படி ஓரளவுக்கு தெரியுமா இந்த சப்போர்ட் லெவல் எங்கே இருக்காங்க பாருங்க, எந்த இடத்துல இருக்கான் ப்ரைஸ் இந்த மாதிரி. ஸோ ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு இடத்துல வந்துச்சு. நேற்று பயந்தாய் இன்னைக்கு தான் பை பண்ணியிருக்கிறேன். ஸோ அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதோட மூவ் ஓரளவுக்கு இந்த ஹையர் ரீச் பண்ணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ட்ராப் பண்ணிக்கலாம். நான் எங்கே எடுத்து இங்கே ஒரு என் டார்கெட் இது வரைக்கும் ஒரு எக்ஸல் பெருசாக கிடையாது. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஸோ இதுதான் டார்கெட் வச்சிருக்கிறது. டிசிஎஸ்க்கு போட்டு வச்சிடறேன். இதுதான் என்ன கதைன்னு தெரியாது.
ராங் பொசிஷன் லைக் இந்த இடத்துல எடுத்தேன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம் இங்க வந்து அசால்ட்டா இவ்வளவு தூரம் வரணும். அதுதான் டார்கெட். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு பார்ப்போம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணேன். எப்போல்டா என்னோட இதில் தனியாக ஒரு இதில் சேவ் இருந்துச்சு. இந்த வாரம் காப்பி இமேஜ் போகலாம். ஸோ இப்போ இது ரெண்டும் விஷயம் எடுத்துருக்கலாம். சரி வாட் ஹேப்பன்ட்டு நெக்ஸ்ட் வீக்கெண்ட் பார்ப்போம். ஸோ அடுத்தது இங்கே வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீட்டைலர்ஸ் ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டிஐஸ் எஃப்ஐஐஸ் பற்றியா பாட்டு புஷ் டைரெக்ஷன் என்னன்னு தெரியல. ஸோ ஆனால் பெரிய மூமெண்ட் அப்படின்னு தெரிஞ்சிருக்குது. அதனால ஃபுல்லாக பை பண்ணியிருக்காங்க. கால் பை பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோ பார்த்தோம்னா ஃபுல்லாக அப் மூவ் தான் இருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுங்க தான் ட்ராப் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ட்ராப் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து பாருங்கள் எஃப்ஐ டேட்டாவில் லிட்டரலி 12 டிஐ தான் வாங்கியிருக்காங்க. தவிர எஃப்ஐஎஸ் செல்லிங்கை குறைச்சிருக்காங்க. வர குறைச்சிட்டு வராங்க. இது வந்து ஒரு நல்ல சைன் தான். செல்லிங் பண்ணுறது குறைச்சாலுமே பையிங் பண்ணாலும் செல்லிங் குறைக்கிறது நல்ல சைன். அப்புறம் நாட்கோ ஃபார்மா நேற்று பை பண்ண சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குவாலிட்டி பை பண்ணேன். சும்மா ஜிடியில் போட்டிருந்தேன். ஜிடியில் போட்டவன் நேற்று ட்ரிகர் ஆனிச்சு. கரெக்டாக பை ஆகிடுச்சு 840. கரெக்டாக இங்கே பை பண்ணியிருக்கேன். சி இதோட இங்கேருந்து பார்ப்போம். லிட்ரலி 30% எவ்வளோ நாள் இருக்கும் நீங்கள் இங்கே கிட்டத்தட்ட 29th மே இன்னைக்கு தேதி 20 இந்த வச்சுக்கோங்க 12. லிட்ரலி 10 நாளில் 30% இருபது இருக்கு. யாராவது நினச்சிருப்பாங்களா அப்படின்னு வாங்கிட்டு. ஆனால் இதில் தான் விற்றேன். கரெக்டாக இந்த இடத்துல விற்றேன். எப்படி விற்றேன்னு எனக்கும் தெரியல. ஒரு அதிசயத்தை விற்றுட்டேன். மறுபடியும் இங்கே வாங்கியிருக்கேன். ஸோ எகெயின் இந்த ப்ரைஸ் வந்து இவ்வளோ வேகத்தில் ஏறாது. அதனால இங்கே கன்சால்டேட் ஆகும். ஸோ லைக் இந்த மாதிரி ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கன்சால்டேட் ஆகும்போது எகெயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கிடுங்க. இங்கே கொண்டு போய் பண்ணுங்க. பார்ப்போம். இதோட டார்கெட்டு லிட்ரலி இந்த டேலி வரைக்கும் கிளம்பி பண்ணலாம். டேலின்னா அது ஒரு 1 நேரம் ஆகும் வரத்துக்கு. இது மதிக்காதவங்க நினச்சிக்கலாம். இப்பெல்லாம் போட இருந்தாலும் வரல. என்னை பற்றி உங்களுக்கு தெரியலைன்னா பேசியா ஒரு விஷயம் சும்மா ஒரு ரெஸ்டான்ஸில் பிரேக் அடிக்கணும். இப்படி போடலாம். பிரேக் அடித்தா கீழே போட்டால் சப்போர்ட் வேணும். தெரியுதா? இது ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு எப்பயுமே மேலே தான் ட்ராப் பண்ணும். டவுன் ட்ரெண்டுக்கு எப்பயுமே மேலே தான் ட்ராப் பண்ணும். இப்போ சப்போர்ட் லைன் வேணும் நீங்கள் ஒரு இது பண்ணுறதுக்காக ட்ராப் பண்ணிக்கலாம். இப்படி பட் அப்போ ஒரு பேர் பார்க்கும்பொழுது நீங்கள் கீழே தான் ட்ராப் பண்ணணும். மேலே ட்ராப் பண்ணக்கூடாது. அதுவே ஒரு ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மேல் பக்கமாக தான் ட்ராப் பண்ணணும். இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் இப்படி மார்க் பண்ணுறது கூடாது. மீன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் அதோட ரூல்ஸ் படி பார்த்தோம்னா
டிஃப்ரெண்ட்டை பொறுத்தவரைக்கும் யாரும் செல் பண்ண மாட்டாங்க. பை தான் பண்ணுவாங்க. ஸோ பை ஆன் டிப் இப்படி போட்டு விடுங்க. ஒரு பைக் கிடைக்கும்போது பை பண்ணுங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அடிச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே யாரும் பை பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாக செல்லிங்க. ஸோ இங்கே வந்து பை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுச்சுன்னா இங்கே ஷார்ப் தான் இருக்குது. எங்கேயும் டினர் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவாய்ட் பண்ணுங்க. நாள் காத்திருக்கேன். மேபி அது இங்கே ஏதாவது ஒரு ஸ்விங் இப்படி ஃபார்ம் பண்ணும் பொழுது ஸ்விங் இப்படி ஃபார்ம் பண்ணும். இப்படி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப் பண்ணுறபோது நீங்கள் இது மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் இப்படி ட்ராப் பண்ணிவிட்டு எப்போ இதை பிரேக் அடிக்கிறாங்க பிரேக் அடிக்கும்போது நீங்கள் என்ட்ரி பண்ணணும். மேபி அதோட டார்கெட் அப்படி ஏறும்போது ஹோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். பேசிக்காக தான் ட்ரெண்ட் லைன் அளவுக்கு குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ட்ராப் பண்ணாதான் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக இருக்கும்போது நீங்கள் கீழே தான் ட்ராப் பண்ணணும். அதுக்கு நான் கீழே ட்ராப் பண்ணியிருப்பேன். ஸோ ஸோ வாட் நெக்ஸ்ட் 10 மணி பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் நேற்று +1 தான் காமிக்கிறோம் 40க்கு. ஸோ இன்னைக்கு எல்லாருமே ஒரு நல்ல ட்ரெண்டு இருக்கு. ஈக்விட்டாஸ் வந்து பே பண்ணியிருக்காரு. டார்கெட் வந்து 115 நினைக்கிறேன். UITAS அதே பார்த்தீங்கன்னா தெரியுங்களா எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் லைன் பிரேக் அடிச்சிருக்கோம். லிட்ரலி ஒரு 1.5 இயர்ஸ் இதோட ஹையர் பிரேக் அடிக்கிறோம். இப்போ குறைச்ச மூவ்மெண்ட் நீங்கள் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து இந்த இடத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்குது. அசால்ட்டாக இது வரைக்கும் ரேஞ்ச் நல்லா முடிஞ்சு லிட்ரலி ஒரு 92 வந்துடும். ஒரு 2 மந்த்ஸ் ஆகும். 2 மந்த்ஸ் ஆச்சுன்னா 92 தாராளமாக வரும். பட் அது டே ஆல் டைம் ஹைன்ற போது 105 ஹோல்டு பண்ணலாம். பார்த்தீங்களா ஒரு நல்ல நல்ல கிளாரிட்டி கிடைக்குங்களா. ஆனால் ஸ்ட்ரெயிட் மூவ்லாம் வாய்ப்பே இல்லை. இப்படி ஏறி இப்படி இறங்கி இப்படி ஏறி இப்படி இறங்கி கொஞ்சமாக தான் ஏறும். இதோட மூவ்மெண்ட்டு ப்ரீவியஸாக போய் பார்த்தோம்னா தெரியும். இங்கே இறந்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் 10% போவீங்க ஏறும். ஸோ ஏற்றம்னு சொல்லி நம்ம கண்டுதான் வெட்டுறோம் எவ்வளோ. ஸோ இறங்க வேற ஒன்றும் இல்லை. ஸ்டேட்டஸ் இருக்காது. ஒரு நாள் ஸ்விங் ட்ரேடிங் சொல்லி எடுத்தேன். அது என்ன ஆச்சு ரைடர்ஸ் இது அதே கண்டிஷன் தான் வச்சிருக்காங்க. மல்டி இயர் ஹை பிரேக் அடிச்சு ஒரு இடத்துல ஜெட்டை என்ட்ரி எடுக்கிறதுல பட்டு பெரிய மூமெண்ட்டாக இன்னும் கொடுக்கல. பார்த்தீங்களா பெரிய மூமெண்ட் எதுவும் வரல. ஸோ காத்திருப்போம். அந்த பெரிய மூமெண்ட் வந்துச்சுன்னா அசால்ட்டாக ஏறும். ஸோ அதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கேன். பார்ப்போம். வேற வேற ஒருத்தர் எடுத்துருக்கேன். கால்கியானவர்னு ஒருத்தர் எடுத்துருக்கேன். வெலிங்டன்ல பிஹெச்ஏஜி நாக்கியான் இந்தியா லிமிடெட் நார்த் ஈஸ்டில் என்ட்ரி ரேஞ்சு எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட 12 நாள் ஆகிட்டு 12 நாளாக பெரிய மூமெண்ட் இல்லை. மேலே ஏறுது கீழே இறங்குது மேலே ஏறுது கீழே இறங்குது. பட் லிட்டரலி பெரிய மூமெண்ட் இல்லை. ஸோ அதான் பார்த்துருக்கேன். இந்த இடத்த வரைக்கும் வருவான்னு நினைக்கிறேன். வச்சு டார்கெட் பண்ணியிருக்கேன். என்னல அது இதில் தான் போட்டிருக்கேன். சரிங்களா டார்கெட் செட் பண்ணியிருக்கேன். 1-0 வரைக்கும் வருவான் அப்படின்றது ஹோப். Let's see what gonna happen in coming future. ஸோ 2 ஸ்டாக் அதை வச்சு வச்சுருக்கேன். டாக்டர் ரேட் எதுக்கு ஹோல்டு பண்ணியிருக்கோம்னா இந்த ரீசன் தான்.
டாக்டர் ரேட் இதுக்கு தான் ஹோல்டு பண்ணியிருக்கேன். எங்க இங்க பை பண்ணியிருக்கேன்னு சொல்லி கூட கட்டாம முடிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதோட மூமெண்ட் எப்போ பிரேக் அடிப்பான்னு சொல்லி பார்த்துருக்கேன். வந்து இது பிரேக் அடிக்கணும், ஏன்னா அடிக்க மாட்டேங்குது. இங்கே ஒரு மூமெண்ட் வந்தப்பறம் நல்ல மூமெண்ட் இருக்குன்னு நினச்சேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஆகல. என்ன தள்ளி விட்டாங்க கீழே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ வேலை பிரேக் அடித்தா சொல்லிட்டு கழுத்து முடியும் காத்திருப்பேன். அடுத்து ஹெச்டிஎஃப்சி அங்கே வச்சிருக்கிறேன், எதுக்குன்னு தெரியல. இன்ஃபி எதுக்குன்னு தெரியல வச்சிருக்கிறேன். ஐடிசி அதிகமாக ஹோல்டு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ பை பண்ணுவேன், மாதத்துக்கு ஒன்று பை பண்ணுவேன் ஐடிசி. ஜேபிஎம்மே ஒரு காலத்தில் மிஸ் பண்ணிவிட்டேன், அதனால் இப்போ 2 வாங்கி வச்சிருக்கிறேன். பார்ப்போம். டிபிஎஸ்ஸு ரொம்ப நாளாச்சுன்னு வாங்கினேன். ரிலையன்ஸ் ஒரு டாப் மூவர் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன், நல்லா வாங்கி வச்சிருக்கேன். ஷேர் இந்தியா இவன் எதுக்கு வாங்கினேன்னா, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு மல்டிபேர் ஆகும்னு நினச்சேன், எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ சவுத் பேங்க் ஒரு ரெக்கமெண்டேஷன் வாங்கி வச்சிருக்கிறேன். காசு போட முடியல, ஆனால் 25% உட்காந்தது. ஓகே. டிசிஎஸ் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பெரிய கம்பெனி கொஞ்சம் சீப்பாக இருக்குன்னு பார்த்தேன், விழுந்துகிட்டே இருக்கான். ஸோ பார்ப்போம். அதனால தான் ஒரு பொசிஷன் எடுத்துருக்கிறேன், ரெக்கவரி கிடைக்கும் அப்படின்ட்டு. பார்ப்போம். டாட்டா மோட்டார் ஒன்று வாங்கினேன், மெர்ஜர் ஆகும்பொழுது 2 கிடச்சிது, 2 எடுத்துட்டேன். இன்னும் 1 வச்சிருக்கிறேன், பார்ப்போம். இப்போ கொஞ்சம் ஹோல்டு பண்ணணும், நிறையா பை பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இன்னைக்கு ஒரு குவான்டிட்டி பை பண்ணியிருப்பேன். இப்போ அக்யூமுலேட் பண்ணணும், ஸ்லைடர்ஸ் சொல்லலாம், அதான் ரீசன் சொல்லியிருக்கேன். என்கிட்ட இருக்க இப்போதான் ஸ்டாக்லேயே இதுதான் ரீசன். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். 2 வீக்ஸில் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ அப்லோட் பண்ணுறேன், எப்போ இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணி பார்த்துட்டு. ஓகே, பாய்.